ஹாய் ஃபியூச்சர் மெடிக்கோஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டாக்டர் நீட் தமிழ். இன்றைக்கி மனித இனப்பெருக்கம் பார்த்துடலாமா? அதில் கேமிட்டோஜெனிசிஸ் பார்ப்போம். ஏற்கனவே ஆண் இனப்பெருக்க மண்டலம் அண்ட் பெண் இனப்பெருக்க மண்டலம் இது ரெண்டுமே நல்லா தெளிவாக பார்த்துருந்தோம். அதுக்குள்ள டயக்ராம் இதோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது கேமிட்டோஜெனிசிஸ் பார்த்துடலாம். கேமெட்டோஜெனிசிஸ் இருக்குல்ல, இதை தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்செல் உருவாக்கம்னு சொல்லுவாங்க. அதை கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? முதன்மை பாலின உறுப்புகள், அதாவது விந்தகம் அண்டகம், இதுதான் முதன்மை பாலின உறுப்புகள். விந்தகம் என்ன பண்ணும் அப்படின்னா விந்துக்களை உற்பத்தி பண்ணும். அண்ட் அண்டகம் என்ன பண்ணும் அப்படின்னா அண்ட செல் இதை உற்பத்தி பண்ணும். ஓகேவா? இதெல்லாம் தான் கேமெட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது சும்மாலாம் நடக்காதுல்ல. ஒரு ஆண் மற்றும் பெண் பியூபர்ட்டி அட்டன் பண்ணாதான் இது வழியாக அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இது ஆண் பியூபர்ட்டி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த விந்தகம் நல்லா கண்டினியூவாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த விந்துக்கள் கண்டினியூவாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஃபீமேலில், அதாவது பெண்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி கண்டினியூவாக ப்ரொடியூஸ் ஆகாது. ஒரு 50 ஏஜுக்கு அப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதை மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மாத விலக்கு விடை அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அப்போது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்க்க சொல்ல பார்ப்போன்னே. ஓகே. விந்தக நுண்குழாயின் உட்பகுதியில் காணப்படும் ஸ்பெர்மட்டோகோனியா அல்லது விந்து தாய்ச்செல் என்னது? விந்தக நுண்குழாயில் உட்பகுதியில் உள்ள காணப்படுற ஸ்பெர்மட்டோகோனியா இருக்குல்ல, இதை ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலாம், ஸ்பெர்மட்டோகோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அது பேர் தாய் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா மைட்டாசிஸ் மூலமாக, ஓகேவா, அதன் எண்ணிக்கையை பெருக்கமடைய செய்கிறது. இருங்க, ஒரு பேப்பர் மாதிரி எதை நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டயக்ராம் வரைஞ்சி காட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. இது எதுக்கு இந்த மாதிரி வரமாட்டேங்குன்னு தெரில. இதை சொல்லிவிட்டு கடைசியில் வேணால் அது சொல்கிறேன். சரியா? ஒரு ஸ்பெர்மட்டோகோனியம், இப்போ ஒரு ஸ்பெர்மட்டோகோனியம் இருக்குல்ல, அது இரட்டைத்தன்மையுடையது. அதாவது 2N இருக்கும். என்னது? ஒரு ஸ்பெர்மட்டோகோனியமும் 2N இருக்கும். இதுதான் ஸ்பெர்மட்டோகோனியம். இது 2N இருக்குது. ஓகேவா? திக்கான கலராக எடுத்துக்கிறேன். அப்போனா இப்போவே சொல்லி கொடுத்துடலாம் இல்லையா? 2N இருக்குது. ஒரு ஸ்பெர்மட்டோகோனியமும் என்ன 2N இருக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் கலர் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக்கு கலப்பிடக்கூடாதுல.
சரியா? என்ன ஒரு ஸ்பெர்மட்டகோனியமும் வந்து 2n இருக்குது. ஓகேவா? இது வந்து 46 குரோமோசோம் இருக்கும். என்ன ஒரு ஸ்பெர்மட்டகோனியமும் 2n இருக்குது. 2n அப்படின்னா 46 குரோமோசோம்னு அர்த்தம். இப்போ n அப்படின்னா 24 அது 23 குரோமோசோம்னு அர்த்தம். சாரி 24ன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த ஸ்பெர்மட்டகோனியா இருக்குல்ல, இது வந்து மைட்டோசிஸ் மூலமாக வந்து 2ஆக பிரியும். அதை முதல் நிலை விந்துச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பிரியும்? 2ஆக பிரியும். இதை முதல் நிலை விந்து செல்லுன்னு சொல்லுவாங்க. இதுவும் 2n தான் இருக்கும். ஓகேவா? என்ன இதுவும் 2n தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது இந்த முதல் இது இருக்குல்ல, இது வந்து மறுபடியும் வந்து பிரியும். முதல் மியாசிஸ் செல் பகுப்பு மூலமாக வந்து பிரியும். இது 2ஆக பிரியும். 2ஆக பிரிய சொல்ல n அப்படின்னு பிரியும். என்ன மியாசிஸ் நடந்திருக்கு. மியாசிஸ் அப்படின்னா ரிடக்ஷன் ஆகும். மிட்டாயை 2ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன மிட்டாயை 2ஆக பிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேவா? என்னது மிட்டாயை 2ஆக பிரிக்கிறாங்க. எதனால? முதல் மைட்டாட்டிக் நிலை இல்லை முதல் மைட்டாட்டிக் ஐயோ மறந்து போயிட்டேன். எங்கே இருக்கு? சாரி, முதல் மியாட்டிக் செல் பகுப்பு. சாரி மக்களே, முதல் மியாட்டிக் செல் பகுப்பு. செல் பகுப்பு மீன்ஸ் பிரிகிறதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? டக்குன்னு வரல, மறந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது வந்து முதல் மியாட்டிக் செல் பகுப்பு தானே. இந்த இது மறுபடியும் 2ஆக பிரியும். முட்டாயை 2ஆக பிரிக்கிறாங்க. n இது இரண்டாவது செல் பகுப்பு, இரண்டாவது மியாட்டிக் செல் பகுப்பு. சரியா? அதுக்கப்புறம் இந்த n இருந்துருந்தால் விந்தணு வரும், இல்லைன்னா ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? விந்தணு இல்லைன்னா ஸ்பெர்மட்டோசோவான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்லேயும் அதே தான் வரும். இதில் இப்போ 2n இருக்கிறதுனால இது முதலாம் ஸ்பெர்மட்டோசைட்டுன்பாங்கள்ல, முதலாம் ஸ்பெர்மட்டோசைட்டு. இது இரண்டாம் ஸ்பெர்மட்டோசைட்டு, அதாவது இரண்டாம் விந்துச்சல். இது வந்து அப்படியே ஸ்பெர்மட்டிடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்மட்டிடுகள்னு இது சொல்லுவாங்க. இது 23 தான் குரோமோசோம் நம்பர் இருக்கும். இது எல்லாமே வந்து 23 தான் இருக்கும். n-னாலே 23 அப்படின்னு அப்படிதான். ஓகேவா? 2n-னால 46 வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு, இரண்டாம் நிலை விந்து செல்கள் இரண்டாவது மியாசிஸ் செல் பகுப்பு 4 சமமான ஒற்றை மடிய ஸ்பெர்ம்களை உருவாக்குகின்றது. ஸ்பெர்மட்டிடுகளில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? 23. ஸ்பெர்மட்டிட்கள் விந்து செல்லாகவும் அல்லது விந்தணு ஆக்கம் என்ற நிகழ்வின் மூலம் ஸ்பெர்மட்டோசோவாக்களான அதாவது விந்தணுக்கள் மாற்றப்படுகின்றன. அவ்வளோதாங்க. சொன்ன மாதிரி இது வந்து லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ஒரு ஸ்பெர்மட்டிட் இருக்குல்ல, எத்தனை ஸ்பெர்ம் கொடுக்கும்? ஒரு ஸ்பெர்ம் தான் கொடுக்கும். அதாவது ஒரு விந்தணு தான் கொடுக்கும். ஒரு ஸ்பெர்மட்டிடுகள் ஒரு விந்தணு தான் வந்து கொடுக்கும். சரியா? இரண்டாம் நிலை ஸ்பெர்மட்டோசைட், அதாவது விந்து செல்லாக்கம், அது வந்து எவ்வளோ இது கொடுக்கும்?
4 கொடுக்கும். சரியா? சரி, 2 கொடுக்கும்னு. முதல் விந்து செல்லாக்கம் அந்த இது எவ்வளோ கொடுக்கும்? 4 கொடுக்கும். ஏன்னா முதல்ல இருந்து 2ஆக பிரிஞ்சு அதுக்கப்புறம் இதுலேருந்து 2 இதுலேருந்து 2 அப்படி தானே பிரிஞ்சு. அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிளாக இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேள்வி நீட்டில் கேட்கலாம், வாய்ப்புகள் அதிகம். சரியா? விந்து செல்லாக்கத்திற்கு பிறகு விந்தணுக்களின் தலைப்பகுதி செர்டோலி செல்களில் பதிக்கப்பட்டுள்ளன. இதோ இந்த மாதிரி தான். இந்த மாதிரி அந்த சுவர் வந்து ஒரு சுவர் சொல்லுவாங்க, அதை மேற்கொண்டு நடத்துகிறேன். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து முதலாம் நிலை ஸ்பெர்மட்டோசைட்டு. அதுக்கப்புறம் இது 2ஆம் நிலை. இது வந்து செர்டோலி செல் வந்து இந்த இருக்கும். செர்டோலி செல் இந்த மாதிரி கிடக்கும். இது வந்து 2ஆம் நிலை. 3ஆம் நிலை. 4ஆம் நிலை லாஸ்ட் ஸ்பெர்ம், அதாவது விந்தணு. ஓகேவா? இந்த மாதிரி உள்ள பதிக்குது. எதுக்கு பதிக்கு அப்படின்னா அவனுக்கு உணவு கொடுக்குது. சரியா? யார் உணவு கொடுக்குறா? செர்டோலி செல்கள் தான் வந்து உணவு கொடுக்குது. இறுதியில் விந்து செல் வெளியேற்றம், அதாவது ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, என்ற நிகழ்வின் மூலம் விந்து நுண் குழாய்களில் உட்பகுதியில் வெளிப்படுகின்றன. அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கொனோடோட்ராபின் வெளியீட்டு ஹார்மோன் இருக்குல்ல, அதாவது கொனோடோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன், இங்கிலீஷில் GnRH அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹைப்போதலாமஸில் சுரக்கும். ஹைப்போதலாமஸில் தான் ஆக்ட் ஆகி வந்து அப்படியே செக்ரேஷன் வந்து இருக்கும். இது வந்து லாஸ்ட் ஒரு 11th வந்து ஒரு சாப்டர் இருக்குது, கெமிக்கல் குவாடினேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் வந்து தெரியல. ஓகேவா? அந்த சாப்டரில் இதை டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம், அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? அண்ட் ஹைப்போதலாமஸில் இந்த மாதிரி இருக்குது. சுரபியின் அளவு கணிசமாக அளவில் அதிகரிக்கும் போது பூப்பெய்தும் வயதில் விந்தணுவாக நிகழ்ச்சி தொடங்குகின்றது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொனோடோட்ராபின் வெளியீட்டு ஹார்மோன் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் அதிகரிக்க சொல்ல தான் வந்து பியூபர்ட்டி வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிட்டு தான் இந்த ஸ்பெர்மடோஜெனிசிஸ் வந்து நடக்குது, அதாவது விந்தணுவாக நிகழ்ச்சி வந்து நடக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் நினைவு கூர்ந்தால் கொனோடோட்ராபின் வெளியீடு ஹார்மோன் என்பது ஒரு ஹைப்போதலாமிக் ஹார்மோன் ஆகும். இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹைப்போதலாமிக் ஹார்மோன் எது? கொனோடோட்ராபின் வெளியீட்டு ஹார்மோன். அண்ட் கொனோடோட்ராபின் வெளியீட்டு ஹார்மோன் அதிகரிக்கப்பட்ட அளவு பின்னர் முன்புற பிடியூட்டரி சுரப்பியில் செயல்பாட்டு அதனை நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன், ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மற்றும் லியூட்டினைசிங் ஹார்மோன் LH ஆகிய 2 ஹார்மோனும் சுரப்பையை தூண்டுகின்றது. இந்த 2ம் தான் வந்து இந்த செக்ரீஷனை வந்து அதிகப்படுத்துது. ஓகேவா? லியூட்டினைசிங் ஹார்மோன் இடையீட்டு செல்கள் மீது செயல்பட்டு ஆண்ட்ரோஜன் சுரப்பு மற்றும் தொகுத்தலை தூண்டுகின்றது. அதாவது இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா இடையீட்டு செல்லில் வந்து போய் டே ஆண்ட்ரோஜனை வந்து வெளியிடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும். சுரந்து வந்து வெளியிடுடா டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரியா? யார்? இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன். இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் இது பண்ணுறதுனால ஆண்ட்ரோஜன் வெளியாயிட்டுல, இந்த ஆண்ட்ரோஜன் வந்து சும்மாலாம் வெளியாக மாட்டேன், எதுனா ஹெல்ப் பண்ணுவான்ல. எதுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னா விந்தணுவாக்க செயல்முறையை வந்து இவன் வந்து ரொம்ப தூண்டுறான். ஓகேவா? யார் தூண்டுறா? ஆண்ட்ரோஜன்ஸ் தான் தூண்டுது. நெக்ஸ்ட்டு ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து செர்டோலி செல் மீது
இது வந்து செயல்பட்டு காரங்களில் வந்து சில காரங்களில் வந்து சுரக்க வைக்குது. ஓகேவா? இது என்ன ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், அதாவது விந்தணு செயலாக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து சொல்லுவாங்க அளவிக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி இந்த லூட்டனைசிங் ஹார்மோனும் சரி, இந்த நுண்பை செல் தூண்டும் ஹார்மோனும் சரி, இந்த 2 ஹார்மோனும் ரொம்ப அதிகமாயிட்டு அப்படின்னா நம்ம பிட்யூட்ரி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஹிபின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து இதை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இது சொல்லும். நீங்கள் அதிகமாக ரைட்டிங்க, நான் இன்ஹிபினை வெளியே நான் ஒழுங்காக அமுதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த இன்ஹிபின் அப்படிங்கிறது ஒரு பெப்டைட் ஹார்மோன். இது யார்கிட்ட இதாகும் அப்படின்னா இப்போ குரோத் ஹார்மோன் அதிகமாக சொல்ல, அதாவது லியூட்டினைசிங் ஹார்மோன் வந்து இதாக சொல்ல இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இதாக அதிகமாக சொல்ல வந்து அப்படியே தெரியாமல் வெளியே போயிட்டேன். இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்குல்ல, இது அதிகமாக சொல்கிறதா இன்ஹிபின் வந்து சப்ரஸ் பண்ணுவான். ஓகேவா? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் கன்ஃபார்மாக தெரியும். நான் வந்து இது LH சொல்லிட்டேன் இன்னைக்கு, சாரி. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் வந்து என்ன இன்ஹிபின் வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை சப்ரஸ் பண்ணி அடங்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போவான். இந்த ஆண்ட்ரோஜன் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா க்ரோத் ஹார்மோன் வந்து அதை வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விந்தணுவோட உருவாக்கத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு விந்தணுவின் கட்டமைப்பு தற்போது நாம் அறிவோம். ஒரு தலை, கழுத்து, நடுத்தண்டு அல்லது நடுப்பகுதி மற்றும் வால்பகுதியை கொண்ட ஒரு நுண்ணிய அமைப்பு ஆகும். இப்படி தான் இருக்கும். இருங்க, இது கொஞ்சம் விசிபிளாக தெரிய மாட்டேங்குது. ஹியூமன் ஸ்பெர்ம் இங்கே வந்து டயக்ராம் கொடுக்கல, நீங்கள் வந்து புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து தலைப்பகுதி, இது நடுத்தண்டு, இது வால்பகுதி. ஓகேவா? இது ரொம்ப 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 நுண்ணிய அமைப்பு இந்த ஹியூமன் ஸ்பெர்ம் தான். இதில் தான் வந்து இந்த மாதிரி ஃப்ளஜெல்லா, அதாவது இந்த மாதிரி ஊந்து போகிறதுக்கு வந்து நம்ம ஹியூமன் பாடியிலேயே இவனுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஃப்ளஜெல்லாக்கள் வந்து உண்டு. ஸோ யாருக்கு ஃப்ளஜெல்லா இருக்கும்னு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி எழுதுங்க. ஃப்ளஜெல்லாக்கு தமிழில் என்னன்னு தெரியல, சாரி. நெக்ஸ்ட்டு விந்துச்சல் அல்லது விந்தணு முழு உடல் பகுதி பிளாஸ்மா மெம்பரைன் சுவரால் சூழப்பட்டுள்ளது. இது ஃபுல்லாகவே என்ன பிளாஸ்மா சுவரால் சூழப்பட்டுள்ளது. சரியா? நெக்ஸ்ட்டு விந்தணுவின் தலைப்பகுதி ஒரு நீளமான ஒற்றை மடியத்தன்மை கொண்ட உட்கருவை கொண்டுள்ளது. இதன் முன்புற பகுதி தொப்பி போன்ற அமைப்பால் மூடப்பட்டு அது அக்ரோசோம் என அழைக்கப்படுகின்றது. இதில் என்ன n நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து இருக்குது, அதாவது n நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ், அதாவது ஹேப்ளாய்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொப்பி மாதிரி அமைப்பு இருக்குல்ல, இது பேர் அக்ரோசோம். பேசாமல் இந்த கலர் ரெட் கலரே வச்சிடலாம். அக்ரோசோம் ஸ்பெல்லிங் எப்படி இருக்குன்னு தெரில, அக்ரோசோம். ஓகேவா? இதுதான் வந்து அக்ரோசோம். நெக்ஸ்ட்டு இது வந்து தலைப்பகுதி, இது நடுப்பகுதி, இது வால்.
ஓகேவா? இது வந்து மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களா? இது மைட்டோகாண்ட்ரியா நடுவில் உள்ளது. இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்குல்ல, இவன் தான் வந்து இந்த ஸ்பெர்ம் வந்து அப்படியே ஊந்து ஊந்து போகணும்ல, அப்படியே மூமெண்ட் பண்ணி போகணும்ல, இந்த மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள பவர் தான். இது வந்து எனர்ஜியை வந்து சேமித்து வச்சுருக்கோம். சரிங்களா? இதில் இருக்கும். அக்ரோசோம் அண்ட செல்லுடன் கருவுறுதல் நிகழ்வதற்கு உதவும் நொதிகளால் நிரம்பப்பட்டுள்ளது. இந்த அக்ரோசோம் இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் அண்டச்சல் அப்படின்னா, ஓகேவா? இதுதான் அண்டச்சல் அப்படின்னா, இது இந்த அக்ரோசோம் வச்சு தான் வந்து இது வந்து பியர்ஸ் பண்ணும். பியர்ஸ் மீன்ஸ் அது ஓட்டை மாதிரி போடும். இப்படி ஓட்டை மாதிரி போட்டு இந்த நியூக்ளியஸும் அக்ரோசோம் ஸ்பெர்மில் உள்ள நியூக்ளியஸும் அந்த அண்டசெல்லில் உள்ள நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டக் 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 டக்குன்னு லாக் ஆயிரும். ஓகேவா? லாக் ஆகிட்டு வேறு எந்த ஒரு ஸ்பெர்முமே வந்து ஃபர்டிலைஸ் ஆக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. சரியா? இந்த அக்ரோசோமில் வந்து அந்த அண்டசெல்லில் வந்து அந்த கருவுறுதலுக்கு அந்த ஃபர்டைசேஷன் நடக்கிற இது பண்ணுறதுக்கு இந்த நொதிகள்லாம் தேவைப்படும். ஸோ அது வந்து இந்த அக்ரோசோம் வந்து இருக்குது. ஓகேவா? விந்தணுவின் நடுப்பகுதி ஏராளமான மைட்டோகாண்ட்ரியாக்களை கொண்டு உள்ளது. இது கருவுதலுக்கு அவசியமான விந்து செல்லின் இயக்கத்தை வாழ் இயக்கத்தின் தேவையான ஆற்றலை உருவாக்குகிறது. ஓகேவா? தேவையான ஆற்றலை வந்து இவன் வந்து உருவாக்கி தரான். ஒரு மனிதன், அதாவது ஒரு மனிதன் கலவியின் போது 200 to 300 மில்லியன் விந்தணுக்களை வந்து வெளியிடுறாங்க. சரியா? இயல்பான கருவுறுதலுக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு சுமார் 60% வந்து அவன் வந்து ரொம்ப நார்மலாக ஓகே ஷேப்பு சைஸ் எல்லாமே பக்காவாக இருப்பான். அதே இது 40% விந்தணு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வீரியமாக இருப்பான். டக் 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 டக்குன்னு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அந்த மாதிரி வீரியமாக இருப்பான். சரியா? நெக்ஸ்ட்டு விந்தணுன் குழாய்களில் இருந்து வெளியாகும் விந்துக்கள் துணை நாளங்கள் வழியாக கொண்டு செல்லப்படுகின்றது. என்ன அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ், அதாவது விந்து நுண்ணாய்களில் இருக்குல்ல, இதில் இருந்து அப்படியே வந்து அதுக்கப்புறம் ஆக்சரிடக்ஸ், அதாவது துணை நாளங்கள் வழியாக அப்படியே இந்த விந்துக்கள் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. விந்தணுக்களின் முதிர்ச்சி மற்றும் இயக்கத்திற்கு விந்தக மேல் சுருண்ட குழல், விந்து நாளங்கள், விந்தக மேல் சுருண்ட குழல், விந்து நாளங்கள் மற்றும் புரோஸ்டேட் சுரபி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன? விந்துக்களின் முதிர்ச்சிக்கு. என்ன? விந்துக்களின் முதிர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? நெக்ஸ்ட், விந்தணுக்களுடன் சேர்ந்த விந்துப்பை பிளாஸ்மா விந்துவை உருவாக்குகின்றது. என்னது? விந்துக்கள், அதாவது இதுவும் இந்த விந்துப்பை பிளாஸ்மாவும் சேர்ந்து தான் வந்து விந்துப்பை இதை உருவாக்குகிறது. விந்துவை வந்து உருவாக்குது. ஆண் இனப்பெருக்க மண்டலத்தின் துணை நாளங்கள் மற்றும் சுரப்பிகளின் செயல்பாடு எதுவெனில் விதையுறுப்பு ஹார்மோன்களை பராமரிப்பது ஆகும். என்ன ஒரு செயல்பாடாக இருந்துகிட்டே போதுமே, இந்த டெஸ்டிகுலர் ஹார்மோன், அதாவது விதையுறுப்பு ஹார்மோன் தான் வந்து அப்படியே வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து
கேமட்டோஜெனிசிஸில் விந்து உருவாக்குறது மட்டும் நம்ம பார்ப்போம். நாளைக்கு வந்து ஃபீமேலுக்கும் சேர்த்து பார்த்துடலாம். ஐயோ, எப்படியே இருக்கட்டும். இதை எடுத்துகிட்டு வரக்குள்ள நான் படுற பாடு இந்த ஆண்டவனைக்கே எடுக்காது போல. சரி வாங்க. இதுதான் வந்து இது எண்டோமெட்ரியம் பகுதி. இதுதான் எண்டோமெட்ரியம் பகுதி. ஓகேவா? அண்ட் இது வந்து மயோமெட்ரியம் பகுதி. வெளியே இருக்கிறது வந்து பெரிமெட்ரியம் பகுதி. இந்த மயோமெட்ரியம் பகுதி தான் வந்து ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் வர சொல்ல இதுதான் வந்து ஒடிஞ்சு முறிஞ்சு அப்படியே வந்து அது ஃபுல்லாகவே அப்படியே வெளியே வரும். மயோமெட்ரியம் வந்து குழந்தை பிறக்கிறப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே சுருங்கி விரியும். அது அந்த ஒரு தன்மை கொண்டது. அது வந்து பெரிமெட்ரியம், அது வந்து ஒரு தின்னான ஒரு லேயர், அவ்வளோதான். இது வந்து அண்டகம். இதுதான் வந்து என்ன ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், அதாவது முதன்மை பெண்ணின் சொல்லுவாங்க. இதுதான் இது. அதுக்கப்புறம் இது இஸ்துமஸ் ஆம்ஃபுலா, இது இன்பண்டிகுலம், இது ஃபிங்கர் மாதிரி இருக்குல்ல. அண்ட் இஸ்துமஸ் ஆம்ஃபுலா இன்ஃபண்டிகுலம், இது மூணும் சேர்ந்து தான் வந்து ஃபல்லோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா இது மூணு தான் வந்து ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது சர்விக்ஸ், இது யோனி பகுதி, சர்விக்கல் கேனால். இந்த சர்விக்கல் இது இருக்குல்ல, இதுவும் இந்த யோனி பகுதியும் சேர்ந்து தான் வந்து பர்த் கெனால், அதாவது எப்படி சொல்லலாம், பர்த் கெனால்னால் என்ன சொல்லுவாங்க, செர்விக் கால்வாய். ஓகேவா? இந்த செர்விக் கால்வாயும் யோனி பகுதியும் சேர்ந்தா பிறப்பு கால்வாய் அது வந்து வரும். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் அந்த டயக்ராம். நெக்ஸ்ட்டு மெமரி கிளாண்டுங்க. மார்பகங்கள், இதுதான் வந்து மிச்சீரு. சரியா? மிச்சீரு. நெக்ஸ்ட்டு ஆல்வியோலை. இதுதான் பால் நுண் குழாய்கள். ஓகே, அது மாதிரி பால் விரிவினை, இது வந்து பால் விரிவினை. அண்டு வந்து இது பால்
இது பால் மிச்சிரி கதுப்புகள். அதுக்கப்புறம் இது கொழுப்பு, மெமரி லோப், அதாவது பால் அந்த லோப் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து தமிழில் பார்த்துக்கோங்கடா, சரிங்களா? தமிழில் டக்குன்னு வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் இது பால் உந்து நாளங்கள், சரிங்களா? இது பால் நாளம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கீழே போயிட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ப்ராஸ்டேட் சுரப்பி, பல்போயிரதல் சுரப்பி, அதுக்கப்புறம் என்ன விந்தகம், விந்தகத்தில் உள்ள லொபியூல், ரெடி டெஸ்டிஸ், வாசாஃபரன்ஸ், எபிடைமஸ், பாஸ்டிஃபரன்ஸ், யூரட்டர், இது யூரினரி பிளாடர், செமினல் வெசிக்கல், யூரோத்ரா. ஓகேவா? இந்த டயக்ராம்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து ஸ்பெர்மடோஜெனிசிஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் வந்து இப்படி சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து நான் இங்கிலீஷ் மீடியமுக்கு வந்து நோட்ஸ் அனுப்புவேன், அந்த இதில் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நடத்தியிருக்கேன். ஓகேவா? ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஃப்யூச்சர் டாக்டர் நீட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் தயவு செஞ்சு படிங்க. ஓகேவா? ஓகே கைஸ், அண்ட் எதனா டவுட் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் எதுனா வேணும்னாலும் கேளுங்க. ஓகேவா? அண்ட் பாய். வீக் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஏன்னா வந்து லாஸ்ட்டு வீக் எக்ஸாம் வந்து நடக்கலை. ஸோ வந்து இந்த வீக் எக்ஸாம் வந்து அதே போர்ஷன் தான், நல்லா தரவாக படிங்க. நிறைய பேர் 720 அவுட் ஆஃப் 720 எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகேவா? ஓகே, பாய்.